நரைமுடி அதிகமா உங்களுக்கு இருக்குதாங்க. அடிக்கடி டை அடிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கெமிக்கல் ஹேர் டை அடிக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற கருப்பு முடிகள் கூட கொஞ்ச நாள்லயே வெள்ளையா மாறிடுங்க. இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொண்டு வந்திருக்கேங்க. நான் சொல்றத ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அடிக்கடி டை அடிக்கிற வேலையே இருக்காதுங்க. அதுக்காக நான் ஒரு நேச்சுரலான ஹேர் டை ஆயிலும் நேச்சுரலான ஷாம்பு ரெடி பண்ணி காமிக்க போறேங்க. நம்ம ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஷாம்பை நம்ம நேச்சுரலா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம நேச்சுரலான ஹேர் டே ஆயிலும் ஹேர் டை ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறேங்க. இந்த மாதிரி வீட்டிலேயே நேச்சுரலான ஹேர் டை ஆயிலும் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் என்னைக்குமே ஹெல்த்தியா கருகருன்னு நீளமா இருக்கும். இப்போ இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிறேங்க. அந்த இரும்பு கடாயில 1 டீஸ்பூன் கருஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடிய ரொம்ப கருமையா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாத்தையுமே நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஹேர் டை ஆயிலில் கருஞ்சீரகம் சேர்க்கறதுனால நம்மளுடைய முடி நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்குங்க. அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவருங்க. செம்பருத்தி பூ காய வச்சு நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த செம்பருத்தி பூ நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் முடியை நல்லா கருமையாக்குறதுக்கும் முடியை நல்லா ஷைனிங் ஆக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்துதாங்க நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் ஜட்டாமான்சிங்க. ஜட்டாமான்சி நம்மளுடைய முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கும். சீக்கிரமாக முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு இந்த ஜட்டாமான்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இளநரை வராமல் பாதுகாக்கும். ஒருவேளை உங்களுக்கு நரை வந்துருச்சுன்னா அந்த நரையை வந்து சீக்கிரமாக போக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த ஜட்டாமான்சி இந்த ஹேர் டை ஆயிலில் யூஸ் பண்ணுறோங்க. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஜட்டாமான்சி நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த 3 பொருட்களை மட்டுமே வச்சு நம்ம இப்போ ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரத்திலேயே உங்களுடைய வெள்ளை முடியோட ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிருங்க. வெள்ளை முடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கருமையாக மாறுறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்கங்க. இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே 100 ml ஹேர் டை ஆயில் காய்ச்சல் அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் நான் தேங்காய் எண்ணெய் 100 ml சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயோட விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே அதிகமாக பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம வந்து பதமாக காய்ச்சி எடுக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் எண்ணெயை ஊற்றின உடனேயே எவ்வளவு கருகருன்னு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம கருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறதுனால தான் இந்த ஒரு சூப்பரான கருமையான கலர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது செம்மையா ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுட்டு காய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம கரெக்டான பதத்தில் ஹேர் டை ஆயிலை காய்ச்சி எடுக்கும்போது நமக்கு ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். இந்த ஹேர் டை ஆயிலில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் அப்படின்றதுனால சைடு எஃபெக்ட் கூட வரவே வராதுங்க. ஏன்னா ஹேர் டை ஆயில் சேர்க்கறதுனால நிறைய பேர் வந்து தலைவலிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம இந்த மாதிரி பதமாக காய்ச்சி எடுக்கும்போது செம்மையான ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சிம்லேயே வச்சு இந்த ஹேர் டை ஆயிலை காய்ச்சிட்ருக்கோம். இப்போ செம்பருத்தி பூ சிக்கிறதுனால சளி பிடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. கருஞ்சீரகம் வந்து நம்மளுக்கு சூடு, இந்த செம்பருத்தி பூ குளிர்ச்சின்றதுனால ரெண்டுமே நம்மளுக்கு வந்து நம்ம அழகாக சூப்பராக கிராஜுவலாக ஹேர் டை ஆயிலை காய்ச்சி எடுத்துக்கிறோம். அதனால எந்த விதமான சைடு எஃபெக்ட் வராது, தலைவலி வராது, சளி பிடிக்காது, எதுவுமே வராதுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த ஹேர் டை ஆயிலை பயன்படுத்தி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெந்து வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நல்லா வந்து செம்பருத்தி பூலாம் வெந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். நுரையெல்லாம் வர ஆரம்பிக்குது பாருங்கள், இந்த நுரையெல்லாம் அடங்கணுங்க. அதுமாரி சடசடப்பு தன்மை இருக்கும். ஏன்னா எப்படியுமே செம்பருத்தி பூவில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். நான் பாதியாக தான் காய வச்சு எடுத்திருக்கேன். நல்லா காய வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நுரை வராது. இப்போ பாருங்க, நல்லா திக்கா
திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம லைட்டாக புகை வரும்போது, அந்த நுரையெல்லாம் அடங்கி புகை வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதுதான் கரெக்டான பதம். நம்ம எப்பயுமே ஹேர் டை ஆயிலை காய்ச்சி எடுக்கும்போது கரெக்டான பதத்தில் காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நுரை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹேர் டை ஆயிலை வந்து இரும்பு கடாயிலேயே ஒரு நாள் பூரா வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 3 மாதமாவது தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய முடிகள் எல்லாமே நிரந்தரமாக கருப்பாக ஆயிடும். டை அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. கண்ட ஹேர் டை ஆயில், ஹேர் டை, கெமிக்கல் ஹேர் டை இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வீட்டிலையே இந்த மாதிரி நீங்கள் செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்காது, ஹேர் இச்சிங் ப்ராப்ளம் இருக்காது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஷாம்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 10-12 ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இந்த செம்பருத்தி பூவில் இருக்கிற பச்சை கலர் காம்பெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதோட நம்ம வந்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம், கருஞ்சீரக பொடி. இந்த கருஞ்சீரகத்தையும் இந்த செம்பருத்தி பூவையும் சேர்த்து நம்ம ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். இது ரெண்டுமே நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருமையாக வச்சுருக்கும். கெமிக்கல் ஹேர் டை, கெமிக்கல் ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய முடி வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம ஹேர் டை ஆயில் அப்ளை பண்ணும் போதும் சரி, நேச்சுரலான ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றி. இப்போ இதில் நம்ம வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா நீளமாக அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஷாம்பை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம கெமிக்கல் ஷாம்பாக இருந்தது, இப்போ நம்ம சில பொருட்களை சேர்த்து நேச்சுரல் ஷாம்பாக மாற்றிட்டோங்க. இந்த ஷாம்பை பயன்படுத்தி நம்மளுடைய ஹேரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்காதுங்க. அதே மாதிரி முடி வந்து சீக்கிரமே வெள்ளையாகாது. முடி நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்கும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஷாம்பு வந்து சூப்பரான பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு ஷாம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது, கருன்னு கிடச்சிருக்கு இல்லையா? இதில் வந்து நுரை நல்லாவே வருங்க. ஏன்னா நம்ம வந்து ஷாம்பு தான் சேர்த்துருக்கோம். ஷாம்பை வந்து கெமிக்கல்லேருந்து கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்காக இயற்கையான பொருட்களை வந்து இதில் நம்ம சேர்த்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நுரை வருதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக கையில் ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நுரை எப்படி வருது பாருங்கள். இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் தலையை அலசும்போது நல்லாவே நுரை வருங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து கெமிக்கல் ஷாம்பு போட்டால் தான், அதாவது இந்த மாதிரி நல்ல நுரை வர ஷாம்பு போட்டால் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும், அழுக்கெல்லாம் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வந்து இந்த முறையை பயன்படுத்தி செய்யலாம். ஏன்னா கெமிக்கல் ஷாம்பு வந்து நம்ம நேச்சுரலாக அப்படியே மாற்றிடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கெமிக்கல் ஷாம்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது ஹேர் டை ஆயிலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா வந்து இலையெல்லாம் அப்படியே பெருசாக தானே போட்டோம் இல்லையா? அதனால் வந்து இதை நான் வந்து வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் நைட்டே, இப்போ நீங்கள் வந்து ஃப்ரைடே வந்து தலை குளிக்க போகிறீங்கன்னா தேர்ஸ்டே நைட்டே வந்து நல்லா சொதம்ப அப்ளை பண்ணிடுங்க. படுக்க போகிறதுக்கு 1 hour முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிட்டு ஸ்டோக்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க தலையை. ஏன்னா தலைகாணிலாம் ஒட்டிடும் இல்லையா? தலையை வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் இந்த ஹேர் டை ஷாம்பை வந்து யூஸ் பண்ணி ஹேரை வந்து
அலசிக்க போகிறோம். இப்போ நான் பாருங்கள் ஹேர் டை ஆயிலை வந்து தடவுறேன். நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி தடவிக்கணுங்க. ஸ்கேல்ப் நல்லா ஆக்டிவேட் ஆனால் தான் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா பாதுகாக்கும். முடிகள் வந்து சீக்கிரமே வெள்ளையாகாமல் இந்த ஹேர் டை ஆயில் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக நம்மளுடைய ஹேரை வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஹேரை அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லையா ஷாம்பு, அதை போட்டு நல்லா தலையை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுங்குங்க. செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் வாரத்தில் 2 தடவை பண்ணுங்க. ஒரு 8 டைம்ஸ் நீங்கள் பண்ணாலே உங்களுடைய ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டை ஆயிலையும் ஷாம்பையும் நீங்களும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.